மகளே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்-டெட்டு 2025 ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இதை பற்றி எல்லாமே ஒரு சின்ன முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2025 டிஎன்-டெட்டுடைய முடிவுகள் ஏன் வெளியாகலை, அதில் ஒரு முக்கிய விவரங்கள் நம்ம பார்த்துட்ருக்கீங்க. டிஆர்பியோடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடும் தற்காலிக விடை குறிப்புகள் ஆட்சேபனைகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. டெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 2ல் 145 கேள்வி தவறு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு தவறு அப்படின்றத நிரூபிக்கலை இன்னும் யாருமே. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். தற்பொழுதைய நிலை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிஎன்-டெட்டுடைய முக்கிய தேதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிசம்பர் 2025 கண்டிப்பாக வரும். இல்லைனா பார்த்திங்கன்னா 2026 ஜனவரியில் முதல் வாரத்திலே கண்டிப்பாக டெட்டுடைய ரிசல்ட்டு வந்துடுங்க. இப்போ என்ன நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கள் எல்லாருமே முடிவுகளுக்காக காத்திருக்கிறாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படும் காலம் தேர்வு முடிந்து 40லேருந்து 50 நாட்கள் வரைக்கும் காத்திருப்பு காலங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ தேர்வு குறித்த முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ முந்தைய அறிவிப்புகள் தான், வேறு எந்த விதமான அறிவிப்புகளும் கிடையாது. ஸோ தேர்வு இதுதாங்க இப்போ 2025 டெட்டுடைய ஸ்டேட்டஸ். ஸோ இதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகள், டெட்டுடைய போராட்டங்கள் என்னென்ன, டெட் சந்தித்த வரலாறு என்னென்ன தமிழகத்தில், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டுங்க. ஸோ இதில் 2013 டெட் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 100வது போராட்டம், அரசாணை 143 ரத்து செய்ய கோரி திருச்சி நடைபெறும் போராட்டம். இது வாழ்வாதார கோரிக்கையை முன்வைக்கிறது. டிசம்பர் 26 அன்னைக்கு இன்று வெள்ளிக்கிழமை இந்த போராட்டம் நடைபெற உள்ளது. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் 177 அரசாணை 149 ரத்து பண்ணணும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ அரசாணை 149 மற்றும் நியமன தேர்வு நடக்கும், அதை எடுக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. தகுதி தேர்வுக்கு பின்பு மீண்டும் ஒரு போட்டி நியமன தேர்வு நடத்துவதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெறுதுங்க. 2013 இன்று வரைக்கும் இந்த தொடர் போராட்டமாக இருக்குது. ஸோ அரசாணை அமலில் உள்ளது, தேர்வுகள் நடத்தப்பட்டு தாங்க இருக்குது தற்பொழுதைய நிலை எல்லாமே. ஸோ அரசாணை வாக்குறுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 149 இதுதான் மறு நியமன தேர்வு அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியான மதிப்பெண்கள். ஸோ இதுதான் பொது பிரிவினருக்கு தேர்ச்சி பெறுவதற்கு 60% பெற வேண்டும் டெட்டில் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. ஸோ அதாவது முக்கிய இது 150க்கு 90 மதிப்பெண்கள் நடைமுறையில் இருக்குது. ஸோ டிஎன்-டெட்டுடைய அறிக்கை விதிமுறைகள் இருக்குது. அப்புறம் பிசி, எம்பிசி, எஸ்சிஏ வரைக்கும் பார்த்திங்கன்னா 55% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மதிப்பெண்களை 75 குறைக்க வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற நிலை பார்த்திங்கன்னா 150க்கு 82 மார்க் எடுத்தால் தான் பாஸ். ஸோ டிஎன்-டெட்டுடைய ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்டிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தீர்ப்பு விட்டுருக்காங்க. 40% தகுதி மதிப்பெண்ணாக கருதப்படுது. அதாவது 150க்கு 60 மார்க் இது நடைமுறையில் இருக்குது அப்படின்றது இந்த ஒரு விஷயமும் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா டெட்டில் கடந்து வந்த பாதை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிஎன்-டெட்டுடைய ஒரு முழுமையான அலசல் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஒரு கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனை தான். ஸோ டெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் மதிப்பெண்கள், தேர்வில் தவறான பதில்களுக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படாது. இது ஒரு தேர்வர்களுக்கு ஒரு சாதகமான ஆயுதம். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஆயுட்காலம், வாழ்நாள் முழுவதுமே செல்லுபடியாகிற ஒரு சர்டிஃபிகேட் தான். இது ஒரு தகுதி தேர்வு தான். ஆனாலும் இந்த தேர்வு வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நியமனத்துக்கான தேர்வு கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே எல்லாருமே வச்சிட்ருக்காங்க. ஸோ டிஎன்-டெட்டுடைய ரிசல்ட்டு நமக்கு கண்டிப்பாக இந்த டிசம்பர் இறுதி இல்லை ஜனவரி முதல் வாரத்துக்குள்ளார வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரிக்குதுங்க. டெட்டில் பாஸ் மார்க் அப்படின்ற ஒரு ஜிஓவை அரசு தரப்பு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தகவல்கள், ஆசிரியர் தேர்வு வாரிய தகவல்களை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் அவங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.